தங்கம் விலை வரும் வாரங்களில் தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சந்தை ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. பாதுகாப்பான முதலீடாக கருதி உலகளவில் தங்கத்தில் முதலீடு செய்வது, அமெரிக்க மைய வங்கியின் நகர்வுகள், சர்வதேச அளவிலான போர் பதற்ற சூழல் உள்ளிட்டவற்றால் தங்கத்தின் விலை உயரக்கூடும் என்று அந்நிறுவனங்கள் கணித்துள்ளன. அதே நேரம் வெள்ளி விலை குறைய வாய்ப்புள்ளதாக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அண்மையில் தொடங்கப்பட்டுள்ள படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்களில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை ரத்து செய்வதற்கான கட்டணங்கள் கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முன்பாக ரத்து செய்தால் டிக்கெட் கட்டணத்தில் 25 விழுக்காடு தொகையை ரத்து செய்ததற்கான கட்டணமாக கழித்துக் கொள்ளப்படும். மீதமுள்ள 75 விழுக்காடு தொகை திரும்பி வழங்கப்படும். ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை ரத்து செய்யப்படும் டிக்கெட்டுகளுக்கு 50 விழுக்காடு கட்டண தொகை மட்டுமே திரும்ப வழங்கப்படும். ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரம் முன்பு வரைதான் டிக்கெட்டுகளை ரத்து செய்ய முடியும். அதற்கு பிறகு ரத்து செய்பவர்கள் முழு டிக்கெட் கட்டணத்தையும் இழக்க நேரிடும். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 4வது நாளாக படிபூஜை நடைபெற்றது. படிபூஜையை முன்னிட்டு 18 படிகளும் சுத்தம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. தொடர்ந்து மேள வாத்தியங்கள் முழங்க படிபூஜை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே 2040ஆம் ஆண்டு வரை படிபூஜைக்கான முன்பதிவு நிறைவடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருநாவாய பகுதியில் உள்ள பாரத நதிக்கரையில் 250 ஆண்டுகளுக்கு பின் மகாமக மகோற்சவம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கேரளாவின் கும்பமேளா என்று போற்றப்படும் இந்த நிகழ்வு வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பாரத நதியில் நீராடுவது கங்கையில் நீராடுவதற்கு இணையான புண்ணியத்தை தரும் என்பது நம்பிக்கை. இதனால் கங்கை ஆரத்தி போலவே விழாவின் ஒவ்வொரு நாளும் பாரத நதிக்கு ஆரத்தி எடுக்கப்பட உள்ளது. தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் துறவிகள் மற்றும் சாதுக்கள் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள். கேரள சுற்றுலாவிற்கும் ஆன்மீக ஒருமைப்பாட்டிற்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்த விழா அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தின் கோண்டா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வார்டுகளில் உள்ள காலி படுக்கைகளில் தெருநாய்கள் படுத்துறங்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூபி கோண்டா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் வார்டுகளில் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காலி படுக்கைகளில் தெருநாய்கள் படுத்து உறங்குகின்றன. அவற்றை விரட்ட மருத்துவமனை பணியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ், சமாஜ்வாதி ஆகிய எதிர்க்கட்சிகள் மருத்துவமனைகள் வெறும் கட்டடங்களாக மட்டுமே உள்ளன என்றும் அங்கு நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் கூறியுள்ளன. இதே மருத்துவமனையில் இதற்கு முன்பு எலும்பு சிகிச்சை பிரிவில் எலிகள் உலவும் வீடியோ வெளியானது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பொருளாதார மன்றத்தின் மாநாடு சுவிட்சர்லாந்தில் தொடங்கியுள்ளது. சர்வதேச பொருளாதார சூழல்கள், சவால்கள் குறித்து இக்கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், யுக்ரைன் உள்ளிட்ட 64 நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிலிருந்து அஸ்வினி வைஷ்ணவ், சிவராஜ் சிங் சௌகான், பிரகலாத் ஜோஷி, ராம்மோகன் நாயுடு ஆகிய 4 மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இக்கூட்டத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, மகாராஷ்டிர முதல்வர் பட்னாவிஸ், அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன், மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். கர்நாடகா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் தங்கள் அமைச்சர்களை இக்கூட்டத்திற்கு அனுப்பியுள்ளனர். உத்தரப்பிரதேசம், கேரளா ஆகிய மாநில அரசுகளும் தத்தமது பிரதிநிதிகளை அனுப்பியுள்ளனர். தொழிலதிபர்கள் முகேஷ் அம்பானி, என் சந்திரசேகரன், சஞ்சீவ் பஜாஜ், சுதர்சன் வேணு உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் இடஒதுக்கீடு முறை சாமானியர்களுக்கு அரசியல் அதிகாரம் அளிப்பதில் ஒரு சிறந்த முன்மாதிரி என ஆக்ஸ்பாம் அமைப்பு புகழாரம் சூட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் ஆக்ஸ்பாம் சர்வதேச அமைப்பு சமத்துவமின்மை குறித்து தனது வருடாந்திர அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் உலக அளவில் செல்வந்தர்கள் சாமானியர்களை விட 4000 மடங்கு அதிக அரசியல் செல்வாக்கு பெற்றுள்ள நிலையில் இந்தியாவின் இடஒதுக்கீடு முறை விளிம்பு நிலை மக்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தை அடைய பாலமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான ஒதுக்கீடு, சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள் சட்டம் இயற்றும் அவைகளில் பிரதிநிதித்துவம் பெற உதவுகிறது. மேலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் இந்தியாவின் சமீபத்திய முடிவையும் ஆக்ஸ்பாம் தனது அறிக்கையில் பாராட்டியுள்ளது. சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து 4வது ஆண்டாக சரிந்துள்ளது. மக்கள் தொகை புள்ளி விவரத்தை சீன அரசு வெளியிட்டுள்ளது. இதில் 2024ஆம் ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு மக்கள் தொகை 30 லட்சம் குறைந்து 140 கோடியே 40 லட்சமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு 79,20,000 குழந்தைகள் பிறந்ததாகவும் இது முந்தைய ஆண்டை விட 17% குறைவு என்றும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் தொகை சரிவால் எதிர்காலம் குறித்த அச்சம் எழுந்துள்ள நிலையில் குழந்தை பிறப்புக்கு ஊக்கம் உள்ளிட்ட சலுகைகளை சீன அரசு அளித்து வருகிறது. ஒரு தம்பதி ஒரு குழந்தை மட்டுமே பெற வேண்டும் என்ற விதியும் ஏற்கனவே கைவிடப்பட்டுவிட்டது. குழந்தை வளர்ப்பதற்கு நிதியுதவி முதல் கருத்தடை சாதனங்களுக்கு வரி உயர்வு வரை பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் மக்கள் தொகையை பெருக்க சீனா தீவிர முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. சீனாவில் திருமணங்கள் குறைந்ததும் மக்கள் தொகை சரிவுக்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. திருமணங்களை ஊக்குவிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் தற்போது பலன் தர தொடங்கியுள்ளன. கடந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மட்டும் திருமணங்கள் 8.5 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. அரசின் இந்த தரவுகளை திருமண பொருட்கள் விற்பனையாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். திருமணத்திற்கான சிறப்பு ஆடைகள் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருமணங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களும் தங்கள் வருவாய் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். கிரீன்லாந்தை வசப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது ட்ரூத் சமூக தளத்தில் டிரம்ப் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். கிரீன்லாந்துக்கு ரஷ்யாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தலை டென்மார்க்கால் சமாளிக்க முடியாது என்பது உறுதியாகிவிட்டதாக டிரம்ப் கூறியுள்ளார். இந்நிலையில் கிரீன்லாந்தை வசப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அது செய்து முடிக்கப்படும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்கா வசம் தர டென்மார்க் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதில் ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்குக்கு ஆதரவாக உள்ளன. இதனால் அமெரிக்கா ஐரோப்பா இடையே பதற்ற நிலை எழுந்துள்ளது. நகமும் சதையும் போன்றிருந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தற்போது எதிரும் புதிருமாக மாறியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம். கிரீன்லாந்து விவகாரத்தில் தங்களை ஆதரிக்காத ஐரோப்பிய நாடுகளுக்கு 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளார் டிரம்ப். இதற்கு பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நெருங்கிய நாடுகளை எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த கட்டமாக அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய யூனியனில் உள்ள மற்ற நாடுகளும் பதிலடி தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரேட் பசூகா எனப்படும் பொருளாதார ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். ட்ரேட் பசூகா என்பது ஐரோப்பிய யூனியன் தனது வர்த்தக நலன்களை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கி வைத்துள்ள உச்சபட்ச பொருளாதார நடைமுறையாகும். இந்த ஆயுதத்தை ஐரோப்பிய யூனியன் முதல் முறையாக பிரயோகிக்கும் பட்சத்தில் அது அமெரிக்காவுடனான உறவை மேலும் சீர்குலைத்து உலக வர்த்தகத்திலும் அதிர்வுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு சுமத்ரா பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இயற்கை ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடியது. அங்குள்ள நெல் வயல் ஒன்றில் திடீரென நிலம் உள்வாங்கி ஒரு பெரும் பள்ளம் உருவானது. இந்த பள்ளத்தில் ஊறிய நீரை கண்ட மக்கள் அது இறைவனால் வழங்கப்பட்ட அதிசய தீர்த்தம் என்றும் தீராத நோய்களை தீர்க்கும் மருத்துவ நீர் என்றும் நம்பத் தொடங்கினர். இந்த செய்தி காட்டுத்தீயாய் பரவ மக்கள் சாறை சாறையாக படையெடுத்து குடுவைகளிலும் பாட்டில்களிலும் அந்த நீரை நிரப்பிக் கொண்டு சென்றனர். ஆனால் ஆய்வக முடிவுகள் வெளிவந்த போதுதான் அந்த அதிர்ச்சி உண்மை தெரியவந்தது. அந்த நீரில் ஈகோலி எனப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த பாக்டீரியாக்கள் அதிகளவு இருப்பது கண்டறியப்பட்டது. பாஜக தேசிய தலைவர் தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. இதற்காக பாஜக முக்கிய நிர்வாகிகள், அக்கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், மாநில தலைவர்கள் டெல்லியில் குவிந்துள்ளனர். மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை வேட்புமனு தாக்கல் நேரமாகும். இதன் பின்பு வேட்புமனு வாபஸ், வேட்புமனு பரிசீலனைக்கு பின் புதிய தலைவர் பெயர் மாலை 6:30 மணியளவில் அறிவிக்கப்படும். தற்போது கட்சியின் செயல் தலைவராக உள்ள நிதின் நபீன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. தற்போது பாஜக தலைவராக உள்ள JP நட்டா பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்ட நிலையில் தற்போது புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். மும்பை மேயர் பதவியை அடைவது எந்த கட்சிக்கும் எளிதல்ல என்ற உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறியிருக்கிறார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் பெரும்பான்மையை பெற முடியவில்லை. இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் பிரதான கூட்டணி கட்சியான சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவு தனது 29 கவுன்சிலர்களை விடுதியில் பாதுகாத்து வைத்துள்ளது. மும்பை மேயர் பதவியை பாஜக வெல்ல ஏக்நாத் ஷிண்டே தரப்பின் 29 கவுன்சிலர்களும் மிக முக்கியமாக உள்ள நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்நிலையில் பாஜகவும் தனது 89 கவுன்சிலர்களை விடுதியில் தங்க வைக்க உள்ளதாகவும் இதில் யாரை கண்டு யார் பயப்படுகிறார்கள் என்றும் எதிர்தரப்பில் உள்ள சஞ்சய் ராவத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேயர் தேர்தலில் கட்சிகள் உடைப்பு, குதிரை பேரத்திற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் சஞ்சய் ராவத்தின் கேள்வி கவனம் பெறுகிறது. தமிழகம் மற்றும் கேரளாவில் வரவிருக்கும் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடும் என்று அக்கட்சி MP சசி தரூர் உறுதியளித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக காங்கிரஸ் தலைவர்களுடன் கட்சி மேலிடம் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 5 மாநில தேர்தல்களை முன்னிறுத்தி கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என்றும் சசி தரூர் தெரிவித்தார்.
உடம்பில் எலும்பின் மஜ்ஜை வரை ஊடுருவும் அளவுக்கு ரஷ்யாவில் கடும் குளிர் வாட்டி வதைக்கிறது. கம்சட்கா தீபகற்பத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையும் அதனைத் தொடர்ந்து அதீத பனிப்பொழிவும் அந்த பகுதியையே நிலைகுலைய செய்துள்ளது. பல அடி உயரத்திற்கு பனிமலை போல குவிந்துள்ளதால் சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் முற்றிலும் மூழ்கியுள்ளன. தங்கள் வாகனங்களை மீட்க முடியாமல் பொதுமக்கள் திணறி வரும் நிலையில் பனிப்பொழிவுக்கு நடுவே கடும் போராட்டத்திற்கு பிறகு மக்கள் தங்கள் கார்களை தோண்டி எடுத்து வருகிறார்கள். சென்னையின் குடிநீர் தேவைக்காக திருப்போரூர் அருகே 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். நெமிலி பகுதியில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு காவல்துறையினர் மரியாதை அளித்தனர். தொடர்ந்து 342 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கும் நீர்த்தேக்க திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவ வேலு, அன்பரசன், தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 34 கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாக இருக்கும் ஏரிக்கு மாமல்லன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை அருகே அமையவிருக்கும் புதிய நீர்த்தேக்கத்தால் சூழல் பாதிப்புகள் இருப்பதால் அதனை கைவிடும்படி அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன், எந்தவித ஆய்வுகளும் மேற்கொள்ளாமல், மக்களின் கருத்துக்களை கேட்காமல் கோவளம் உப வடிநிலத்தில் மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். நாதக தலைவர் சீமான் வெளியிட்டிருக்கும் பதிவில் கோவளம் நன்னீர் தேக்க திட்டத்தினால் நேரிட உள்ள சிக்கல்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். மக்களின் வாழ்வாதார பாதிப்பு, சூழலியல் சமன்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும் ஆபத்து ஆகியவற்றால் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள பதிவில், புதிய நீர்த்தேக்க திட்டத்துக்கு இவ்வளவு அவசரம் காட்டுவது சுற்றுச்சூழலுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் ஆபத்தானது என கூறப்பட்டுள்ளது. மீனவ மக்களின் நியாயமான கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டும் விழாவுக்கு சென்று திரும்பிய முதல்வருக்காக கான்கிரீட்டை கொட்டி சாலை அமைக்கப்பட்டது கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிக்கையை மீறும் செயலாகும் என்றும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தவிக தலைவர் விஜய் மீண்டும் ஆஜராகியுள்ளார். நேற்று இரவு டெல்லிக்கு வந்தடைந்த விஜய் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு வரும் சிபிஐ அதிகாரிகள் மாலைக்குள் விசாரணையை முடிக்க திட்டமிட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 12ஆம் தேதி முதன்முறையாக ஆஜரான விஜயிடம் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது மீண்டும் ஆஜராகியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மது அருந்திவிட்டு நடனமாடும் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என அதிமுக துணை பொதுச் செயலர் KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணகிரியில் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எம்ஜிஆருடன் தற்போதைய நடிகர்களை ஒப்பிட்டு வினவியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் சூழலில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த தனியரசு தற்போது மீண்டும் அதிமுக பக்கம் திரும்பியுள்ளது கூட்டணி மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் அதிமுகவுடன் இணைந்து வெற்றி பெற்ற தனியரசு அண்மை காலமாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக அதிமுக தனது கூட்டணியை உறுதிப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளதன் ஒரு பகுதியாகவே இந்த சந்திப்பு கருதப்படுகிறது.
2003ஆம் ஆண்டு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தை சிதைத்த அதிமுக தற்போது தேர்தல் நெருங்குவதால் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பேசுவது வெறும் நாடகம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். ஆட்சியில் இருந்தபோது பழைய ஓய்வூதிய திட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவதாக சொல்வது அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாளாம் என்ற பழமொழியை நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டத்தை விட கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு ஓய்வூதியம் என தமிழக அரசு அறிவித்துள்ள திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையானது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் உயர்கல்வித்துறையை சீரமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கடிதம் எழுதியுள்ளார். அரசு பல்கலைக்கழகங்களில் கல்வியின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கவலை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பல்கலைக்கழகங்களின் நிதி நெருக்கடி, காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் முறையான வழிகாட்டுதல் இல்லாமை போன்றவை மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதாக பாலகுருசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் 71 மாவட்டங்களுக்கான புதிய தலைவர்களை தேசிய தலைமை அதிரடியாக அறிவித்துள்ள நிலையில் இதில் முதல் முறையாக 4 பெண் மாவட்ட தலைவர்கள் உட்பட 68 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மூத்த தலைவர்களின் எதிர்ப்பையும் மீறி மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த மாற்றத்தில் டில்லி பாபு, எல் ரெக்ஸ் உள்ளிட்ட 7 பழைய தலைவர்களுக்கு மட்டுமே மீண்டும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக மாநில தலைவர் செல்வபெருந்தகைக்கு எதிரானவர்கள் நீக்கப்பட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள் அதிக அளவில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதேவேளையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர்கள் மீது எழுந்த பணப்பேர புகாரால் அந்த மாவட்டத்தில் 3 தலைவர்களுக்கான நியமனம் மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகள் எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் செயல்பட வேண்டும் என அக்கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய மாவட்ட தலைவர்களுக்கு வாழ்த்து கோரி சமூக வலைதளத்தில் அவர் பதிவு வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் நிர்வாகிகள் எந்த கட்சிக்கும் அடிபணியாமல் சுயமரியாதை மற்றும் தன்னாபிமானத்துடன் செயல்பட்டு கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் காங்கிரசின் உண்மையான அடிமட்ட பலத்தை நிரூபிக்க வேண்டியது புதிய தலைவர்களின் கடமை என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தொடர்பான கேள்விக்கு சிலருக்கு திமுக கூட்டணியால் ஆதாயம் இருக்கலாம் என்றும் ஊட்டிவிடும் கையை கிள்ளுவார்களா எனவும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருந்த நிலையில் சுயமரியாதை தொடர்பான தற்போதைய அவரது பதிவு பேசுபொருளாகியுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக திருப்போரூர் அருகே 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். நெமிலி பகுதியில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு காவல்துறையினர் மரியாதை அளித்தனர். தொடர்ந்து 342 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட இருக்கும் நீர்த்தேக்க திட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஏவாவேலு, அன்பரசன், தலைமைச் செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 34 கிலோமீட்டர் பரப்பளவில் உருவாக இருக்கும் ஏரிக்கு மாமல்லன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக் காலங்களில் அணைகள் கட்டப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுத்துள்ளார். திருப்போரூர் அருகே நெமிலியில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய அவர் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். பொதுவா சிலர் உண்மை தெரிந்தும் பலர் உண்மை தெரியாமையிலும் நம்முடைய கழக ஆட்சியில அணைகளை கட்டலன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை என்ன? நம்முடைய முத்தமிழிலும் கரை கண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை காக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நிறைய செஞ்சிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 2011 வரை நம்முடைய தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்கு.